மாறா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கின்ற நேயர்களாகிய உங்களை நன்றி கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரங்களில் நாம் பூமியை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், சுற்றுப்புற சூழலை எப்படி நாம் சுத்தமாக வைத்திருக்கலாம் என்று சொல்லி பல சப்ஜெக்ட்ஸை நம்ம பேசணும். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரியாக்ட் என்றெல்லாம் நாம் பேசினோம். சென்ற வாரம் உங்களுக்கு நான் 5 காரியங்களை செய்யக்கூடாது ஹிப்போ என்று சொன்னேன். ஹேபிட்டாட் டிஸ்ட்ரக்ஷன், இன்வேசிவ் ஸ்பீஷிஸ், பாப்புலேஷன், பொல்யூஷன், கடைசியாக ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், அதிகமாக சுரண்டக்கூடாது. 5 காரியங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் என்றால், நமது பாப்பானவர் அழகாக எழுதியிருக்கிறார் இயற்கையை பற்றி. அவர் எழுதிய எழுத்து நமக்கே ஷாக்காக இருக்கும் அதை படிக்கும்போது. என்ன எழுதியிருக்காருன்னா, இயற்கையை பற்றி, இயற்கையை நீங்கள் அழித்தால் இயற்கை உங்களை அழித்துவிடும். பாப்பானவர் எழுத வார்த்தைகள், இயற்கையை நீங்கள் அழித்தால் இயற்கை உங்களை அழித்துவிடும். ஆழமான வார்த்தைகள், யோசிக்க வேண்டிய வார்த்தைகள். உண்மை இருக்கிறதா அவர் சொன்ன வார்த்தையில்? எஸ், உண்மை இருக்கு. அதை பற்றி ஆராய்ச்சி தான் இந்த டாக்கே. ஸோ இந்த டாபிக்கின் தலைப்பு என்னன்னா, இயற்கையை அழித்ததால் அழிந்து போன சமுதாயங்கள், அல்லது இயற்கையை அழித்ததால் அழிந்து போன சொர்க்கங்கள். எப்படி வேணாலும் எடுத்துங்க. எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்ந்திருக்கின்றன நமக்கு முன்னால, பெரிய பெரிய சமுதாயம். நமது இந்தியாவிலே இருக்க சந்திரகுப்தா, குப்தாஸ், சங்காஸ், சத்தவாகனாஸ், குப்தாஸ், ஒய்சலாஸ், கனிஷ்கா எல்லாம் அந்த பக்கம் ஏறக்குறைய இயேசுநாதர் பிறந்த டைம்லேயே பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள். மொஹஞ்சதுரோ என்ற ஹரப்பா, அதுக்கு முன்னாடி ஈஸ்டர் ஐலண்ட், கிரேக்கத்தில் இந்த கிரீட் ஐலாண்டில் மினுவன் கல்ச்சர், அட்லாண்டிஸ் கல்ச்சர், எஜிப்சியன் கல்ச்சர், சுமேரியன், அனசாசி, எப்பேற்பட்ட சமுதாயங்கள் சிறப்பாக வாழ்ந்தன. ஆனால் அந்த சமுதாயங்கள் எங்கே சென்றன? டிசப்பியர்ட், காணாமல் போய்விட்டன. ஏன் காணாமல் போச்சு? இன்னும் இருக்கலாமே அவங்க? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பெரிய பெரிய பூகம்பம் வந்து அவங்க காணாமல் போடல. விண்வெளி கல் பெருசா வந்து விழுந்து டைனோசர்கள் எல்லாம் சாவடிச்ச அப்பேற்பட்ட ஆபத்து வந்து அவங்க காணாம போகல. சுனாமி வந்தும் தூக்கிக்கின்னு போல. கொள்ளை நோய்கள் வந்து கூட அவங்க அழிஞ்சு போல. அணுசக்தி, அணுகுண்டு போட்டும் அவங்க சாகல. அப்பெல்லாம் அணுகுண்டெல்லாம் கிடையாது. பின்ன காணாம போயிட்டாங்க. எதனால காணாம போயிட்டாங்க? பெரிய பெரிய சக்திகள் செய்ய முடியாத காரியத்தை சிறு சிறு விஷயங்கள், சின்ன உளி தானங்க அவ்வளோ பெரிய பாறையை ஒடிக்குது. சின்ன உளி பாறையை வெடிக்கிறோம், மலையை காலி பண்ணிடுறோம். ஸோ அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த பெரும் சொர்க்கங்களும் பெரிய சமுதாயங்களும் காணாமல் போனதற்கு காரணங்களாக இருந்திருக்கின்றன. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. இப்போ நான் சொல்ல போறேன், ஃபாதர் இது இந்த ரீசனுக்காக அவங்க தொலைஞ்சு போனாங்க, அழிஞ்சு போனாங்க, தமாஷா இருக்க ஃபாதர். இப்போ நான் சொல்ல போறேன் என்ன ரீசன்ஸ். ரெடியா? இப்போ நான் சொல்லும்போது இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குமா? இப்போ யோசனை பண்ணணும். இந்த 5 காரியங்கள் நான் சொல்ல போறேன். இந்த 5 காரியங்கள் நம்ம இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்குமா? அந்த எக்ஸாமினேஷன் உங்க மனசுல நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பேசணும். சொல்லட்டுமா? எதற்கு இந்த சொர்க்கங்களும் இந்த சமுதாயங்களும் அழிந்து விட்டன? இன்றைக்கு அது வரலாறாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஸோ 5 காரியம் நம்ம செய்ய. ஃபர்ஸ்ட், அவர்கள் அழிந்து போனது மரத்தை வெட்டியதால். பின்னால் ஆகுது பாருங்க, இதுதான் ஒரு காரணம். மரத்தை வெட்டினாங்க, தொலைந்து விட்டார்கள், காணாமல் போயிட்டாங்க, அழிந்து விட்டார்கள். சிம்பிள். இரண்டாவது,
நீர் தண்ணீரை பாதுகாக்க தவறியதால். எப்படி பராமரிப்பு இல்லாம அதை நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா காணாம போயிடும். சிம்பிள் ரீசன் தான், தண்ணீரை பராமரிக்க தவறியதால். ரெண்டாவது ரீசன். மூன்றாவது சொல்லட்டுமா? எனக்கு முன்னாடி இருக்குங்க, மண்ணை பராமரிக்க தவறியதால். எவ்வளவு சிம்பிள் ரீசன் இருப்பாங்க, மண்ணை பராமரிக்க தவறியதால். நான்காவது, இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டியதால். இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டியதால். கடைசி அஞ்சாவது ரீசன், மனித இனத்தை, முக்கியமாக பாப்புலேஷன், அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுத்ததால். ஓவர் பாப்புலேஷன். இந்த 5 காரியங்கள் தான் நான் சொன்ன எல்லா சமுதாயங்களும் சொர்க்கங்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 காரியம் நம்ம செய்யணும்ட்டு அவசியம் இல்லைங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 காரியங்கள்ல 1 செஞ்சாலே போதும், அவுட் ஆயிடும். 2 ஜாயின் ஆச்சுன்னா சீக்கிரம் அவுட் ஆயிடுவோம். 3 ஜாயின் ஆச்சுன்னா மடமடன்ட்டு அவுட் ஆயிடுவோம். 4 ஜாயின் ஆச்சுன்னா க்ளோஸ். 5 ஜாயின் ஆச்சா சான்ஸே கிடையாது. எஸ். ஸோ இன்றைக்கு நான் சொன்ன இந்த 5 காரியங்கள் நம்ம செய்யறோமா யோசனை பண்ணி பாருங்க. பாப்பானவர் சொல்வது போல, இயற்கையை அழித்தால் இயற்கை உங்களை அழித்து விடும். மரத்தை வெட்டுறீங்களா? நீங்களே பதில் சொல்லுங்க. மரத்தை வெட்டுறோமா? எஸ். மண்ணை பாதுகாக்கிறோமா? அதுக்கேற்ற மரியாதை கொடுக்குறோமா? நம்ம மண்ணை எடுத்துன்னு இங்க செங்கல் ஆக்குறது, இதை எடுத்துன்னு போயிட்டு அங்க எடுத்துன்னு போறது, இங்க நோண்டுறது, மண்ணில் வந்து கெமிக்கல்ஸை போட்டு கொட்டுறது. தாய் மண்ணுங்க, அந்த மண்ணை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? சோ நீங்களே பதில் சொல்லுங்க. மண்ணை பராமரிக்க தவறி கொண்டிருக்கிறோம். தண்ணி நல்லா தெரியும். நீர்நிலைகளை என்ன செஞ்சோம்? எல்லாத்தையும் போட்டு மூட்டமே. ஏரிகள் ஃபேக்டரியா இருக்கு. நமது நீர்நிலைகள், ஆறுகள் எல்லாம் காஞ்சி போய் அந்த மணலெல்லாம் எடுத்து கொள்ளையடிச்சிட்டு நீர்நிலைகளே இல்லையே. தண்ணியில என்னன்னா போட்டு பொல்யூஷன் போட்டு என்ன பண்ணிருக்கோம்? எல்லா வகையான கெமிக்கல்ஸ் அதில் போட்டு அந்த நீரை பராமரிக்க தவறி விட்டோமா? வேஸ்ட் பண்றோமா தண்ணியை? எவ்வளவு வேஸ்ட். தண்ணியை வச்சு வியாபாரம் வேற. நம்ம தண்ணி யாரோ கொள்ளையடிச்சு அவன் வந்து பணமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏழைகளுக்குரிய தண்ணி பராமரிக்க தவறி இருக்குமா? எஸ், எஸ். ஸோ நான்காவது, இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டுறமா இல்லையா? நமக்கு தேவையே கிடையாது சில ஐட்டம் எல்லாம். ஆனா மற்ற பக்கத்து வீட்டில் அவன் வச்சுக்கிட்டு இருக்கான், நான் வாங்கி ஆகணும், நான் எடுத்துக்கணும். மலைகள் மலைகள் எங்க இருக்கு? மலை இருந்த இடத்துல எங்க இருக்கு? மலையை வந்து காலி பண்ணிட்டு வீடாக்கிட்டோமே. காடுகளை அழித்து நாற்காலி ஆக்கிட்டோம், பெஞ்ச் ஆக்கிட்டோம், கட்டில் ஆக்கிட்டோமே. இயற்கை வளங்கள் எல்லாம் படைத்தான் படைப்பை மனிதனுக்காக என்ற வேதாந்தங்கள் வழியாக சுரண்டி விட்டோமே. எங்கெங்க இருக்கு? 20% இருக்குதுங்க. 80% சுரண்டிட்டோம். 20% வச்சு என்ன பண்ண போறான்? வருங்கால தலைமுறை என்ன பண்ண போறாங்க? சொல்லுங்க நீங்க. எஸ், சொல்லுங்க. இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டி விட்டோம். கடலிலே 80% மீன் அவுட்டு, 20% தான் இருக்கு. என்னத்த சாப்பிட போறாங்க? கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ற, பிள்ளைகள் அதிகமாக பெற்றுக்கிட்டாங்க. பிள்ளைகள் அதிகமாக பெற்றதால் எஸ் 7 பில்லியன் பீப்புளுங்க, 700 கோடி மக்கள் இந்த பூமியில. இன்றைய லைஃப் ஸ்டைலை வச்சு சொல்லணும்னா, இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தை வச்சு நம்ம சொல்லணும்னா, எஸ் மிஞ்சி போனா 100 கோடி மக்களுக்கு தான் இயற்கை வளங்கள் இந்த பூமியில இருக்கு. 600 கோடி மக்கள் அதிகமாக நம்ம இருக்கும். ஸோ நான் கேட்ட கேள்விக்கு 5க்கும் நீங்க என்ன சொன்னீங்க? எஸ், 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 எஸ். இப்ப கணக்கு சொல்லுங்க. நம்ம அழிஞ்சு போவோமா இல்ல இருப்போமா?
நீங்க சொல்லுங்க. 2 + 2 = 4ங்க. ஏமாற்ற முடியாது, தப்பு பண்ண முடியாது. இது கணக்கு தான். ஸோ பாப்பானவர் சொல்லுகிறார், நேயர்களே, இயற்கையை அழித்தால் இயற்கை உங்களை அழித்து விடும். பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஃப்ரம் போப் பிரான்சிஸ். இந்த பாப்பானவர் மாதிரி தெளிவாக கருத்துக்களை தைரியமாக நம்ம மூஞ்சி மேலேயே வந்தது விழற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி நான் யாரையுமே பார்க்கல. 800 வருடங்களுக்கு முன்னால் பிரான்சிஸ் அசிசியார் இதே ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்மை உசுப்பேத்தி விட்டார். நம்ம எல்லோரையும் அழைத்தார். இயற்கையை பாதுகாக்க வேண்டும், அதை அழிக்கக்கூடாது, நாம் அழிந்து விடுவோம் என்று நமக்கு அவர் வழிகாட்டினார். போனோமா? இல்லையே. 800 வருஷம் போகவே இல்லையே. அவர் பின்னால பற்றி பிரசங்கத்தை பண்ணோம், பற்றி பேசணும், அவரை பற்றி நம்ம கொண்டாடணும். அவர் எழுதின எழுத்துக்கள் எல்லாம் எழுதி நம்ம படம் பண்ணியிருக்கோம் புஸ்தகமா. ஆனால் எங்கெங்க நம்ம அவரை ஃபாலோ பண்ணோம்? அவரை ஃபாலோ பண்ணி இருந்தோம்னா இன்றைக்கு இவ்வளவு சீரழிவு ஏற்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் இன்றைய தினம் போப் பிரான்சிஸ் உண்மையாகவே புனித பிரான்சிஸ்க்கு செய்த அந்த பணியை இவர் கண்டினியூ பண்றார். என்னன்னா தொலைஞ்சு போச்சோ வருத்தப்படாதீங்க. இப்ப இருக்கக்கூடிய செல்வங்களை நம்ம எப்படி தொலைக்காமல் இருக்க வேண்டும், அதுதான் நம்ம பாடமே. தொலைஞ்சு போனதை மீண்டும் நம்ம கொண்டு வர முடியாது, க்ளோஸ். ஆனா இருக்கிறத எப்படி நம்ம இன்னும் தொலைக்காமல் இருப்பது, இதுதான் ஞானம். நேயர்களே, நான் உங்களுக்கு அந்த 5 எக்ஸாம்பிளா சொல்ல போறேன். உங்களுக்கு சொன்ன நான் அந்த 5 காரியங்களை: 1 மரத்தை வெட்டியதால், 2 மண்ணை பராமரிக்க தவறியதால், 3 நீரை பராமரிக்க தவறியதால், 4 இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டியதால், கடைசியாக மனித மக்களை தேவைக்கு அதிகமாக பெற்றெடுத்ததால். இந்த 5 தான். இந்த 5 காரியங்களை செய்த 5 சொர்க்கங்கள், அதாவது 5 சமுதாயங்களை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது நான் எடுத்து சொல்ல போகிறேன். நேயர்களே, ஈஸ்டர் ஐலண்ட் என்று சொல்வார்கள். பசிபிக் கடலிலே இருக்கின்றது. இவர்கள் தான் அந்த முதலில் நான் சொன்ன மரத்தை வெட்டியதால் அழிந்து போன சமுதாயங்கள். மரத்தை வெட்டினாங்க, அவங்க இன்னைக்கு இல்லை. ஈஸ்டர் ஐலாண்ட் இன்னைக்கு எம்டி. ஒரு மனுஷன் கூட கிடையாது, குதிரைங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கு. பசிபிக் கடல்ல இருக்கு. சீலே, பெரு அந்த பக்கம் போனீங்கன்னா சவுத் அமெரிக்கா, அங்கிருந்து 3 hours தான் ஃபிளைட்டு. அங்க போனீங்கன்னா ஈஸ்டர் ஐலாண்ட். ஈஸ்டர் ஐலாண்டுக்கு போனவொன்னு நீங்க என்ன பார்ப்பீங்க? பெரிய சிலைகள் பார்ப்பீங்க. பெரிய பெரிய மாவி, அது பேர். பெரிய பெரிய சிலைகள். அங்க இருக்கிற மலைகளை எல்லாம் அழித்துட்டாங்க. ஏறக்குறைய 11வது நூற்றாண்டுல அவங்க குடியேறி இருக்காங்க. மக்கள் வந்து குடியேறி நிறைய செல்வம் சேர்த்து கடைசி ஏறக்குறைய 17-18வது நூற்றாண்டுல ஒரு 700 இயர்ஸ்ல அவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இன்றைய தினம் வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய புதிராக இருக்கிறது ஈஸ்டர் ஐலாண்ட். ஈஸ்டர் ஐலாண்ட்லாம் பெரிய சாமிங்க இருக்காங்க, ஆனா ஒரு சாமியும் அவங்கள காப்பாற்றவே இல்லை. இந்த சாமிங்களை செய்யறதுக்கு அவங்க மலைகளை அழித்து அந்த சாமியை அவங்க செஞ்சாங்க. அங்க வந்து ஏறக்குறைய அந்த தீவு சுற்று வட்டாரம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு மிஞ்சி போனா ஒரு 18 கிலோமீட்டர் தான் இருக்கும். சின்ன தீவு தான். அந்த மக்கள் குடியேறுகின்ற பொழுது நிறைய காடுகள் இருந்தன. முக்கியமா பாக்கு மரங்கள் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சிலைகளை செஞ்சு ஒவ்வொன்றும் 5 டன்னு 10 டன்னு 80 டன்னு சிலைகள். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சிலை செஞ்சு வைக்கணும் அந்த கடற்கரை ஓரத்துல. பக்கத்து வீட்டுக்காரன் அவனை விட 1 அடி ஜாஸ்தி வைப்பான், இன்னொரு வீட்டுக்காரன் 10 அடி ஜாஸ்தி வைப்பான். இது மாதிரி போட்டி மனப்பான்மை. ஸோ இயற்கை வளங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, ஆனா கோயில் கட்டணும். இவர்களுடைய கனவுகள் இயற்கை வளங்களை விட பெருசா இருந்துச்சு. ஏங்க, இப்ப என்கிட்ட 1000 செங்கல் தான் இருக்கு. தாஜ்மஹால் கட்டணும்னா எப்படிங்க ஆகும் சொல்லுங்க நீங்க? 1000 செங்கல் தான் இருக்கு, எப்படிங்க நாங்க தாஜ்மஹால் கட்ட முடியும்? முடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்படுவது போல. அதுதான் அவங்க ஆசையும். அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய கோயில் கட்டணும் சொல்லி எல்லாரும் மலைகளை அழிச்சிட்டானுங்க. அழிச்சிட்டு அந்த சுரூபங்களை எடுத்துன்னு போய் வைக்கணுமே. ஏறக்குறைய 3-4 கிலோமீட்டர் டிராவல் பண்ண. அப்பெல்லாம் புல்டோசரும் கிடையாது,
ஜேசிபியும் கிடையாது. என்ன பண்ணாங்க, மரங்களை வெட்டி ரவுண்டா புள்ளி மாதிரி போட்டு அதை இழுத்துக்கிட்டு போயிட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மரம் வெட்டினாங்க, மரங்களை வெட்டி வெட்டி காலி பண்ணாங்க. பாருங்க, பின்னால் பண்ணி எல்லாம் சாமிக்கு செய்யணும். கடைசியில் எடுத்துமே வச்சாங்க. கடைசியாக லாஸ்ட் மரம் வெட்டிட்டாங்க. வெட்டின உடனே என்னாச்சு, மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு மண்ணெல்லாம் அரிச்சு, மரங்கள் இருந்தால் தானே மண் இருக்கும், எல்லாம் அரிஞ்சுன்னு போயிடுச்சு. போன உடனே விதை போட்டாங்க. விதை போட்டால் எதுவும் விளையல. ஏன்னா டாப் சாயில் மேலே இருக்கக்கூடிய மண் போனப்போட அடி சாயில் அது வந்து விவசாயத்துக்கு ஒத்து வராது. ஸோ எதுவுமே விளையல. சரி, மீன் இருக்கு கடல்ல, சுற்றி மீன் கடல் இருக்கு, மீனாவது பிடிச்சி சாப்பிடலாம் சொல்லி அவங்க ஆசைப்படும் போது போட்டு செய்யணுமே. போட்டு செய்யணும்னா என்ன வேணும், மரம் வேணும் இல்லையா? ஸோ மரத்தை தேடினாங்க. ஒரு மரம் கூட இல்லையே. எல்லாம் கோயிலும் சிலையும் கட்டுறதுக்கு எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா பசி, பட்டினி, எல்லா பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, எல்லா மனிதர்களும் செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க வந்து பல தீவுக்கு சென்று நம்ம போயிட்டு மற்றவங்க உதவி கேட்கணும். இவங்க நினைச்சாங்க இந்த உலகம் இதுதான், பக்கத்துல எல்லாம் நமக்கு கிடையாது, அந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட இல்லை. கடைசியில் எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கு அந்த தீவே ஈஸ்டர் ஐலாண்ட் மரத்தை வெட்டியதால், என் பின்னால் பாருங்க, ஒரே காரியம் தான் செஞ்சாங்க, மரத்தை வெட்டினாங்க, காணாமல் போயிட்டாங்க. இதுதாங்க, இது ஒரு கதையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். அந்த உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தவறுகள், அவங்க செத்து போனது ஒரு வேஸ்டாக பார்க்கக்கூடாது. அவங்க செத்து போனதையும் ஒரு மூலதானமாக பார்க்கணும். அது வந்து ஒரு லேர்னிங் கர்வ் மாதிரி. அதுலேருந்து நம்ம பாடம் படிக்கணும்னு சொல்லி தான் அப்பேற்பட்ட ஆபத்துக்கள் நமது மனித வரலாற்றில் நடந்திருக்கின்றன. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு வார்னிங் சயின்ஸ் மாதிரி. ஸோ ஆகவே மரத்தை வெட்டியதால் இந்த ஒரு சமுதாயம் மட்டுமல்ல, பல சமுதாயங்கள் அழிந்திருக்கின்றன. ஆனால் உங்கள் ஒரு உதாரணம் தான் நான் எடுத்து சொன்னேன். சரியா? அடுத்த நேயர்களே, நாம் இப்பொழுது இரண்டாவது உதாரணத்துக்கு நாம் செல்ல போகிறோம். மண்ணை பராமரிக்க தவறியதால். மண்ணு தாங்க நம்ம ஃபியூச்சரை. அந்த மண் இல்லைன்னா வாழ முடியாது. நிலமென்னும் நல்லாள், நிலமென்னும் நல்லாள். பார்த்தியா, நிலம்தான் அம்மாவா இருக்கு, ஒய்ஃபாவும் இருக்கு, நமக்கு வாழ்வு கொடுக்குதுங்க. அந்த மண்ணு தான். அந்த மண்ணை பராமரிக்க தவறினால் நம்ம காணாமல் போயிடும். அதுதான் கிரீன்லேண்ட், பெரிய தீவு. நீங்கள் மேப்பில் பாருங்கள், இங்கிலாந்து இருக்கு இல்லையா, அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் இருக்கு, ஃபுல் ஐஸ் கண்டம் கிரீன்லேண்ட். அந்த கிரீன்லேண்ட் வெறும் ஐஸ் கண்டம் தான். அங்கே என்ன பண்ணாங்க, 1500 என்று நினைக்கிறேன், அப்போ அவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. பை 1500 எல்லாம் செத்து போயிட்டாங்க. அவங்க ஏறக்குறைய குடியேறியது 950 ஏடியில் ஏறக்குறைய ஐஸ்லேண்டு அந்த பக்கம்லாம் மக்கள் வந்து கிரீன்லேண்டில் குடியேறினாங்க. குடியேறிட்டு நல்லா இருந்தது, செல்வங்கள் இருந்தது, மீன் பிடிச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நிலமும் இருந்தது, நல்லா பயிரும் செஞ்சாங்க. அவங்க சொசைட்டி வளர ஆரம்பிச்சு. சரியா? ஐஸ்லேண்டில் வந்தவங்க வந்து நார்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அவர்கள், அந்த மக்கள் நன்கு மீன் பிடித்து நல்ல விவசாயம் செய்து கால்நடைகளை வளர்த்து வாழக்கூடியவர்கள். ஸோ குளிருக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணப்பட்டிருந்தார்கள். நம்மெல்லாம் போனாங்க சர்வை பண்ண முடியாது, அங்கெல்லாம் -20, சில டைமில் 70 கூட போகும். ஸோ ஆகவே இந்த மக்கள் குளிருக்கு ஏற்ற உடம்பு ஷார்ட்டாக இருப்பாங்க, நல்லா ஸ்டவுட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க தே நோ ஹவ் டு சர்வைவ் இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு கிளைமேட்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த குடியேறி நல்லா இருந்தாங்க. ஆனால் குறுகிய காலம் தான் இருந்தாங்க, அதுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்க. 500 இயர்ஸ் தான். அவர்களும் ஏறக்குறைய ஈஸ்டர் ஐலாண்ட் மாதிரி தான். முதல்ல கடலில் இருக்கக்கூடிய மீன்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டாங்க. நிறைய தேவைக்கு அதிகமான பெரிய பெரிய வேல்ஸு எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்போ கடலில் வந்து ரிசோர்ஸஸும் கம்மியாகிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நிலத்தில் வந்து கொஞ்சம் பயிர் செஞ்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நிலத்தில் பயிர் இடுறாங்க. முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் த டைம் குளிர்காலத்தில் எதுவுமே விளையாது. ஸோ ஒன்லி இன் சம்மர் டைம் தே கேன் க்ரோ சம்திங். அதுவும் 4 மாதம்தான் அவங்க க்ரோ பண்ண முடியும், மற்றதெல்லாம் ஐஸாக மாறி போயிடும். ஸோ குறுகிய காலத்தில்
அவங்க நிறையா விளைவிக்கணும். ஸோ முதல்ல அவங்க கொஞ்சம் நல்லா செல்வம் வந்தது, நல்லா உற்பத்தி திறன், நல்லா வந்து விவசாயம் செஞ்சு நல்ல லாபத்தை அடைஞ்சாங்க. ஸோ அதனால் நிறைய பிள்ளைகளை பெக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறையா பேர் ஆன உடனே அவங்களுக்கு ஃபுட்டு தட்டுப்பாடு வர ஆரம்பித்து விட்டது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்து மரங்களை வெட்டினாங்க ஒரு சில நேரத்தில் போட்டு செய்யறதுக்கு. ஸோ சரி மீனெல்லாம் இப்படி பண்ணி சிறுக சிறுக வெட்டி வீடுகள் கூட அங்கே கோயிலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய கோயில்கள் மரங்களை வெட்டி அங்கு நிறைய டிம்பர் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கேயும் அவங்க அழிச்சாங்க. அழிச்ச உடனே என்ன பண்ணுச்சு, மழை வந்தது. பெரிய சாபக்கேடு என்னன்னா எல்லா மண்ணுமே எரோஷன் சொல்லுவார்கள், எல்லா மண்ணும் அடிச்சுன்னு போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அவுட். மண் போன உடனே ஒன்றுமே இல்லையே, கம்ப்ளீட்டாக எம்டி தான். ஸோ அவர்கள் என்ன விதைச்சாலும் மக்காச்சோளம் கிப்பாச்சோளம் எதுவுமே வரல. ஸோ சிறுக சிறுக அவங்க என்ன பண்ணாங்க, அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்தாங்க. ஒரு சில பேர் வெளியேறி தப்பிச்சு போகிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹங்கர், பசியால் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நார்தன் பார்ட்டில் இன்னுவிட் என்ற பீப்புள் இருந்தாங்க கிரீன்லேண்ட்லேயே. ஆனால் இவங்க போய் அவங்க கிட்ட கேட்கவே இல்லை, இவங்க கிறிஸ்தவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவம் அங்கே போகாதீங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா நீங்கள் வந்து மதம் மாறி நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்குவீங்க, இங்கேயே இருங்க. ஸோ சொல்லி அவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த கலாச்சாரங்கள் மிங்கிள் பண்ண விடல. அந்த கலாச்சாரங்கள் அவங்க மிங்கிள் பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் அந்த இன்னுவிட் பீப்புள் இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் சர்வை பண்ணலாம், எக்ஸிஸ்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அப்போல்லாம் அந்த எக்குமினிசம் கிடையாது, மத நல்லிணக்கமும் கிடையாது. அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை நாங்கள் பிடிச்சது தான் உண்மை, எங்ககிட்ட தான் 100% உண்மை இருக்குன்னு சொல்லி இவங்கள அவங்களோட பழக விடவே இல்லை. இந்த பெண்கள் அவங்க கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க பெண்களும் இவங்க கிட்ட வந்து கல்யாணம் பண்ணல. இவங்க வந்து சவுத்தில் இருக்காங்க, யாரு இந்த நார்டிக்ஸ், அந்த கிரீன்லேண்ட் ட்ரைப்ஸ் நான் சொல்லி அழிஞ்சு போன ட்ரைப்லாம் சவுத்தில் இருக்காங்க. இன்னுவிட் பீப்புள் அவங்க ஏற்கனவே எக்ஸ்கிமோ மக்கள் மாதிரி அவங்க நார்த்தில் இருக்காங்க. ஸோ இவங்க நல்ல மத நல்லிணக்கத்தோடு செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கு கூட அந்த சமுதாயம் வாழ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையான ரீசன் வந்து மண்ணு போயிடுச்சு. மண்ணு போனப்பாடு என்னங்க இருக்கு, மண்ணு தாங்க நம்ம எதிர்காலம். அந்த மண்ணு போனப்பாடு வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படியாக கிரீன்லாண்டில் மனிதனுடைய வாழ்வு அழிக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது அழிந்து போன சொர்க்கத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். நான் இப்பொழுது பேசப்போவது மொஹஞ்சதரோ ஹரப்பா. இந்தியாவுக்கு வந்துட்டோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இது வந்து நீரை பராமரிக்க தவறியதால், ஏற்கனவே 2 பார்த்துட்டோம். முதல் ஈஸ்டர் ஐலாண்ட் மரத்தை வெட்டியதால், இரண்டாவது நம்ம பார்த்தோம் கிரீன் லேண்ட் அவங்க என்னத்தை அழிஞ்சு போனாங்கன்னா மண்ணை பராமரிக்க தவறியதால். இது மூன்றாவது மொஹஞ்சதரோ ஹரப்பா சிந்துவெளி சமவெளி நாகரிகம், இதில் நீரை பராமரிக்க தவறியதால். ஸோ இது நம்ம கதைங்க, நம்ம டிஎன்ஏல இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பாதி பேர் அந்த சிந்து சமவெளியிலிருந்து தப்பிச்சு வந்த டிஎன்ஏ தான், மரபணு பண்பணு நம்ம கிட்ட இருக்கு. ஆரியர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, திராவிடியர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கே வந்து அழிவை சந்தித்தவர்கள் தான். ஆனால் தப்பிச்சு வந்து இன்னைக்கு வந்து நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வலியோன் வாழ்வான். ஸோ அதனால் நம்ம வலியோனாக இருக்கோம், அதனால நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வலிமை இல்லாதவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஸோ ஏறக்குறைய நீங்கள் பார்க்குறவங்கள பாதி பேர் இல்லை, 3/4 பேர் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்த பிளட் லைன் தான், இது நம்ம ரத்தத்தில் இருக்கு. ஸோ அதனால தான் அந்த தண்ணி என்னாவே நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா தண்ணி தான் நமக்கு யமனாவும் இருந்திருக்கான், நமக்கு வந்து அமுத சுரபியாவும் இருந்திருக்கு. ஸோ வாட்டர் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம சிந்து சமவெளி மக்களுக்கு. அங்கு 5 நதிகள் பாய்ந்து கொண்டிருந்தன. இப்போ நான் எப்போ பேசுகிறேன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 3500 வருஷத்துக்கு முன்னால் கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைய டைம் எடுத்தோம்னா 5500 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு மக்கள் குடியேறி வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் புதைபொருள் ஆராய்ச்சி காட்டுகின்றது. அப்பெல்லாம் சமுதாயங்கள் எல்லாம் கடற்கரை ஓரமாகவும் நதிகளின் ஓரமாகவும் தான் குடியேறினார்கள், முக்கியமாக நதிகளின் ஓரத்தில். இப்போ நான் பேசுறது வந்து சிந்து சமவெளி, அதாவது இண்டஸ் ரிவர். மொத்தம் 5 ரிவர் இருந்திருக்கு. இன்றைக்கு இந்தியாவில் 3 இருக்கு. அப்போ அது எல்லாமே இந்தியாவில் 5 ரிவர்ஸ் அப்போ இருந்தது. அந்த 5 ரிவர்ஸ்ல இப்போ இன்னும் இருக்கு, ஒரே ஒன்று 6வது ரிவர் மட்டும் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் இப்போ 5 ரிவர் இருக்கிறத பற்றி நான் சொல்றேன். இந்தியாவில் இருக்கிறது 3 இருக்கு, சரியா? சட்லஜ், பியாஸ்,
அண்ட் ரவி, 3 ரிவர்கள், சட்லஜ், பியாஸ், ரவி இந்தியாவில் இருக்கு. அதாவது இவையெல்லாம் இண்டஸ்ல போய் கலக்கக்கூடிய துணை நதிகள் தான். இப்ப பாகிஸ்தான்ல 2 இருக்கு. ஒன்று ஜேலும், இன்னொன்னு செனாப். ஜேலும், செனாப். ஸோ ஜேலும், செனாப், ரவி, சட்லஜ் அண்ட் பியாஸ் 5 ரிவர்களும் துணை நதிகளாக இண்டஸ்ல சேர்ந்து அது ஒரே நதியாக அரபிக் கடல்ல போய் கலக்குது. ஸோ இந்த நதிகள் ஓரமாக நிறைய சிவிலைசேஷன் வந்திருக்கு. அதுல தான் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா என்று சொல்லக்கூடிய சிவிலைசேஷன். ஸோ 6வது நதியும் ரிக்வேதால நம்ம வாசிக்கிறோம். ரிக்வேதால என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரஸ்வதி என்ற ஒரு ரிவர் இருந்தது சொல்லி. ஆனா இப்ப சரஸ்வதி ரிவர் கிடையாது. ஆனா ஓல்டு கிளைமேட் சேட்டலைட் எடுத்து பார்த்தோம்னா அடியில இருக்கு, புதைஞ்சு போச்சு. ஸோ இவர்கள் ஏதோ பெரிய பெரிய டேம் கட்டியிருக்காங்க. இவங்க நீர்ப்பாசனத்திற்காக, விவசாயத்திற்காக களிமண்ணால் கட்டப்பட்ட நிறைய விஷயங்கள், டேம்ஸ். அது நிறைகின்ற பொழுது அடிக்கடி அது ஒடிஞ்சி சமுதாயங்கள் அழிந்திருக்கின்றன. ஸோ இன்றைய தினம் புதைப்பொருள் ஆராய்ச்சி என்ன சொல்லுது? மொஹஞ்சதாரோ, ஹரப்பால ஏறக்குறைய 30 அடி களிமண் இருக்கு. களிமண் ஏங்க வந்துச்சு? எப்பவுமே ஆற்றுல மணல் தான் இருக்கும், களிமண் எப்படி வரும்? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டேம்ஸ் இருக்கு இல்லையா, அணைகள், அந்த அணைகள் களிமண்ணால் நிறைய கட்டி வச்சிருக்காங்க, செங்கல் அதெல்லாம். ஸோ அது ஒடியும் போது அது அந்த மண் அப்படியே வந்து அது டெபாசிட் ஆகி நகரங்களை அழித்து விடுகிறது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? அந்த நதிகளை சரியாக பராமரிக்காததால், நீரை சரியாக பராமரிக்காததால் ஸோ அந்த நதிகள் ஒடிஞ்சி அந்த சாம்ராஜ்யங்கள் அழிந்து விட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு தியரி தான், பல தியரி இருக்கு. இன்னொன்று வந்து கிளைமேட் சேஞ்ச். சிறுக சிறுக இவர்கள் காடுகள் வெட்டியதால் சிறுக சிறுக அங்கே மழை பெய்யறது கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த காஞ்சி போச்சு, சரஸ்வதி நதி காஞ்சி போச்சு. மற்ற 5 நதிகளிலும் இமாலய மரத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் குறைந்து விட்டது. விவசாயம் செய்ய முடியவில்லை, அவங்க எல்லாத்தையும் அபேண்டன் பண்ணிட்டாங்க என்று சொல்லுகிறார்கள். ஸோ எது எப்படியோ நீர் தான் முக்கியமான ஒரு ஐட்டம் நம்ம வாழ்வில். அது நல்லா பராமரிச்சோம்னா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். நம்ம அதை சரியாக பராமரிக்கவில்லை என்றால், அதை வேஸ்ட் பண்ணோம்னா கட்டாயம் நம்ம தொலைஞ்சு போவோம். இதுதான் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா. அந்த கதையில் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அது நம்ம பிளட்டுங்க, இது நம்ம டிஎன்ஏ. நம்ம தாத்தாவும் பாட்டியும் அவங்க நம்ம கனவுல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேர பிள்ளைங்களே உஷாரா இருங்கடா, உஷாரா இருங்கடா, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இந்த தண்ணியை நாங்கள் ஒழுங்காக பராமரித்து அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எங்கள் வாழ்க்கையில் வச்சுருந்தோம்னா இன்னைக்கு கூட நாங்கள் இருப்போம்டா. சம்திங் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், அதுவும் நாங்கள் வந்து அந்த டைமோடு நாங்கள் அதை ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. தவறு செய்கிறது சகஜங்க, ஆனால் அது சரி கட்டணும், சரியான நேரத்தில் சரி கட்டணும், அதுதான் பாயிண்ட்டு. இப்போ நான் சொன்ன கதெல்லாம் சரி கட்டியிருப்பாங்க, ஆனால் சரியான நேரத்தில் அவங்க சரி கட்ட முடியல. ஸோ அதனால தான் அவங்க எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கு நமக்கு டைம் இருக்குது. இன்றைய தினம் எத்தனையோ குழப்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றுப்புற சூழலில் எவ்வளவோ கேடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ அழிந்து விட்டன. நான் சொன்ன 80% அவுட் ஆயிடுச்சு போல், இன்னும் 20% இருக்குது இயற்கை வளங்கள். இதை வச்சு நம்ம எப்படிங்க பாதுகாக்கிறது? நம்ம ரியாக்ட் பண்ணோம், நமக்கு டைம் இருக்குது. இந்த டைம்லேயே நம்ம துணிந்து தைரியமாக செயல்பட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் எடுத்தோம்னா கட்டாயம் நம்ம சர்வை பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த 3 அழிந்து போன சமுதாயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இன்னும் 2 அழிந்து போன சமுதாயங்களின் கதையை பற்றி நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டீர்கள். நாம் அனைவருமே இந்த படைப்பை பராமரித்து, இந்த படைப்பை அழித்தால் படைப்பு நம்மை அழிந்துவிடும். பாப்பானவர் சொன்ன அந்த அருமையான சொற்களை நாம் சிந்தனை செய்து பார்த்து இந்த பிரபஞ்சத்தை, இந்த இயற்கையை நாம் பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.